இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. ரயில்வே அமைச்சகம் கொண்டு வந்த புரட்சி திட்டங்களில் முக்கியமானது வந்தே பாரத் ரயில். நாட்டின் முக்கிய நகரங்களிடையே சொகுசான மற்றும் துரிதமான பயணத்துக்கு இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. குறுகிய நடுத்தரமான தூரத்தை இணைக்கும் நகரங்கள் இடையே ஓடுவதால் வந்தே பாரத் ரயில்களில் இதுவரை ஸ்லீப்பர் வசதி இல்லை. முதல் முறையாக நெடுந்தூர பயணத்துக்காக புதுவிதமான வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களை ரயில்வே அமைச்சகம் தயாரித்துள்ளது. விமானத்தில் இருப்பதை போன்று பல சொகுசு வசதிகளுடன் இந்த ரயில் முழு அளவில் தயாராகிவிட்டது. இந்த ரயில் ஏற்கனவே ஓடும் வந்தே பாரத் ரயில்களை விட கூடுதல் வேகத்தில் இயக்கப்பட உள்ளது. 3 நாட்களாக சோதனை ஓட்டம் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பறக்கும் வீடியோவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ளார். ரயில் பயண பிரியர்களை அந்த வீடியோ வெகுவாக கவர்ந்து வருகிறது. ரயில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வது மட்டுமல்ல வீடியோவின் சாராம்சம். அவ்வளவு வேகத்தில் சென்றாலும் கூட ரயில் பெட்டிக்குள் பெரிய அளவில் அதிர்வு இல்லை என்பதுதான் அமைச்சரின் வீடியோ சொல்லும் முக்கிய செய்தி. இதற்காக ரயில் பெட்டியில் கண்ணாடி டம்ளரில் முழுதும் தண்ணீர் நிரப்பி வைத்துள்ளனர். அதன் பக்கத்தில் செல்போன் இருக்கிறது. அது ரயில் போகும் வேக அளவை காட்டுகிறது. மணிக்கு 178, 179, 180 கிலோமீட்டர் என ரயில் வேகம் எகிரும் போது கூட டம்ளரில் இருந்து ஒரு சொட்டு நீர் சிந்தவில்லை. அந்த அளவுக்கு ரயில் அதிர்வு இன்றி சொகுசாக இருக்கும் என்று ரயில்வே அமைச்சர் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் வேறு எந்த ரயில்களிலும் இல்லாத அளவு ஏராளமான வசதிகளும் உண்டு. இந்த ரயிலில் மொத்தம் 16 பெட்டிகள், அனைத்தும் ஏசி வசதி உடையது. எல்லா பெட்டிகளும் உட்புறம் பார்ப்பதற்கு பளிச்சென்று தெரியும். இதுவரை உள்ள இந்திய ரயில்களில் இல்லாத அளவு மிகுதியான பொலிவுடன் காட்சி தருகிறது. என்ஜினுக்கு அடுத்து வருவது முதல் வகுப்பு ஏசி பெட்டி. இந்த வகை பெட்டி ஒன்றுதான் இருக்கிறது. அதில் மொத்தம் 24 படுக்கைகள். அடுத்ததாக 2 அடுக்கு படுக்கை வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டி மொத்தம் 4 எண்ணம். கடைசியாக 3 அடுக்கு படுக்கை வசதி கொண்ட 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டி மொத்தம் 11 எண்ணம். இந்த ரயிலில் மொத்தம் 857 படுக்கைகள். இதில் 823 படுக்கை பயணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பாக்கி 34 படுக்கைகள் ரயிலில் பயணிக்கும் மற்ற ஊழியர்களுக்கானது. எல்லா படுக்கைகளும் குஷன் வசதி உண்டு. புத்தகம் படிக்க லைட் வசதி, உணவு, பண்டம் சாப்பிட குட்டி டேபிள் வசதி, செல்போன், லேப்டாப் சார்ஜ் போட தேவையான வசதிகளும் உண்டு. ரயில் சென்று கொண்டிருக்கும் இடம், ஸ்டேஷன் பற்றிய விவரங்களை உடனுக்குடன் அறிய டிஜிட்டல் தகவல் சிஸ்டம், பாதுகாப்பு கேமராக்கள், தானியங்கி கதவுகள், மாடுலர் பேண்ட்ரி, மாடுலர் டாய்லெட் வசதி உள்ளது. சிறிய அளவிலான தூசி கூட ரயில் பெட்டிக்குள் வர முடியாத அளவு ஒவ்வொரு பெட்டியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லா ரயில்களை விடவும் மேம்பட்ட ஏசி வசதியும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் உண்டு. முதல் வகுப்பில் உள்ள பயணிகள் வெந்நீரில் குளிக்கவும் வசதி உள்ளது என்பது இதன் சிறப்பம்சங்களில் முக்கியமானது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. இருப்பினும் அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்படும். 800 முதல் 1200 கிலோமீட்டர் தூர நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்படும். இந்த மாதம் முழுதும் சோதனை ஓட்டம் நடக்கும். பின்னர் இறுதி தர ஆய்வு முடிந்து உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மூலம் உலகத்தரம் வாய்ந்த ரயில் பயண அனுபவத்தை பெற முடியும் என்று மத்திய அமைச்சகம் கூறியுள்ளது.